வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட ஸ்பெஷல் ரிவ்யூ வீடியோ சீரிஸ். இன்றைக்கி ரிவ்யூவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இந்த வந்திருக்க 6 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இதில் 3 பேர் பாய்ஸ் சைடு வந்திருக்காங்க, 3 பேர் கேர்ள்ஸ் சைடு வந்திருக்காங்க. இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸில் யார் யாரெல்லாம் கெத்து, யார் யாரெல்லாம் வெத்து, இதுதான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பேச போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 6 பேர் வந்து 10 நாள் ஆயிடுச்சு. அவங்க லாஸ்ட் வீக் பண்ண டாஸ்க்கு, அப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள், அப்புறம் இந்த 3 நாள் அந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இவங்க வந்த புதுசில் வந்து ஆரம்பத்தில் இவங்க வந்தபோது என்ன இம்ப்ரெஷன் இருந்தது, அந்த ஒரு வாரமாக இவங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்து இந்த வாரம் இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து இவங்க எப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். இல்லை யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக இருக்காங்க, யார் யாரெல்லாம் சுத்தமாக டம்மி பீஸு, இந்த வாரமே அவங்க வெளில போன கூட தப்பே இல்லைன்ற மாதிரி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்டு வீடியோலாம் பார்த்துட்டு உங்களோட ஆதரவு சப்போர்ட் எங்களுக்கு வேணும். அதனால் உங்களோட லைக்கு அண்டு ஷேர் அண்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். பேசிக்காக இப்போ இந்த 6 பேர் வந்திருக்காங்க. இந்த 6 பேர் யார் யாருன்னா, 3 பேர் பாய்ஸ் சைடில் வந்து சிவா வந்திருக்காரு, அப்புறம் ராணவ், அப்புறம் ராயன். கேர்ள்ஸ் சைடு வந்து ரியா, மஞ்சரி, வர்ஷினி. இப்போ இந்த 6 பேரும் வந்து என்னென்னா, இந்த வீட்டுக்கு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க இந்த பிக் பாஸ் சீசனை பெரிய லெவலில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருக்காங்களா ஆக்கலையா அப்படின்றத நம்ம வந்து பேசுவோம். அப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டாக போவோம். பேசிக்காக இந்த ஒரு 10 நாளை வச்சு பார்க்கும்போது இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்ததுனால கேம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சுத்தமாக இம்ப்ரூவே ஆகலை, யூஸே இல்லைலாம் கிடையாது. கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது டாஸ்க்லேயும் சரி, அப்புறம் இந்த பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு உண்டான அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கும் சரி, அப்புறம் இவங்க பண்ணுற டெய்லி ஆக்டிவிட்டி, மார்னிங் ஆக்டிவிட்டி, இல்லை பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க் எதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக க்ரௌடு வந்ததுனால, புதுசாக ஒரு மைண்ட் அப்ளை பண்ணுறதுனால, அண்டு வெளியில் எல்லாத்தையும் ஷோலாம் பார்த்துட்டு வந்ததுனால ஒரு இம்பேக்ட் இருக்குது. அண்டு புதுசாக வந்திருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த 15 பேர் மேலே இருந்த அட்டென்ஷன் கொஞ்சம் மாறி புதுசாக வந்திருக்க 6 பேர் மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் வருது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அவங்கள வந்து பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலான்றது வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டண்ட்டாக அவங்க இந்த கேம்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும், பேசணும். பட் ஆனால் ஓவராலாக இந்த 6 பேர் வந்ததுனால கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க 6 பேர் வரலன்னா இந்த ஏற்கனவே இந்த 16 பேரில் ஒரு எவிக்ஷன் போக 15 பேரில் என்னென்னா அவங்க நிச்சயமாகவே ஒரு சுத்தமாக டம்மி பீஸாக போயிட்டாங்க. இந்த சீசனே மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணாங்க. ஏன்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அதுவும் இவங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒன்றுமே அவங்களுக்கு பண்ணுறதுக்கு இல்லைன்றதுனால அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பட் இந்த 6 பேர் வந்ததுனால ஒரு பர்டிகுலர் சேஞ்ச் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம ஒன்றா இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஒருத்தரை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா பாய்ஸ் சைடில் வந்து சிவாவை பற்றி பேசுவோம். சிவா வந்து எப்படின்னா, அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்ததில் வந்து அந்த பாய்ஸ் டீமுக்கும் சரி, இந்த ஷோக்கும் சரி, அவர் ஒரு ப்ளஸ் தான். ஆனால் சிவா கிட்ட இருக்க ப்ளஸ் எல்லாம் என்னென்னா, சிவா வந்து நல்லா ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்காரு, ஹம்பிளாக இருக்கிறாரு. அப்புறம் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி இந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த விதமான ஒரு ஹெசிடேஷன் எதுவும் இல்லாமல் அவர் நல்லா இன்வால்வ் ஆகிறாரு. எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுகிற பழகிறாரு. அவர் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு வித்தியாசம்லாம் பார்க்கறதில்ல. அவர் எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறாரு. கோவத்தெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறாரு. மற்றவங்க யாராவது ரியாக்ட் பண்ணால் கூட இவர் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறது இல்லை. அண்ட் இவரும் வந்து தேவையில்லாமல் யாராவது எதாவது பண்ணாங்கன்னா அது போய் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. யாருக்குமே தேவையில்லாமல் லூஸ் டாக் விடுறது இல்லை. யாருக்குமே தேவையில்லாமல் வந்து ரொம்ப ஒரு வார்த்தையெல்லாம் பிடிச்சிட்டுலாம் பேசுறது இல்லை. அண்ட் பாய்ஸ் டீமுக்கு நிறைய இன்புட் கொடுக்குறாரு. அண்ட் பாய்ஸ் டீமுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் நல்லாவே ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட, ஒரு ஆக்டிவாக, ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கார். எனக்கு தெரிஞ்சு சிவா வந்து இன்னும் பல வீக் வந்து அவர் நல்லா ஃபர்தராக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவார். அது இருக்குது. இப்போ சிவா சைடு இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, சில குவாலிட்டிஸ் என்னென்னா, சிவா வந்து ஆக்சுவலாக ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கணுன்றத விட எல்லாருக்கூடையுமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும், யாருக்கிட்டையுமே நம்ம எதுவுமே பகைச்சிக்கூடாதுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஜெல் பண்ணி போகணுன்னு நினைக்கிறாரு. சில இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ளமேட்டிக் ஆகிட்டு வர்றாரு. இப்போது அதே மாதிரி என்னென்னா, லாஸ்ட் வீக் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆனார். பட் அவரை பற்றி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தோடனே, நாமினேஷன்லேயும் அவர் பேர் வந்தவுடனே, அப்புறம் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து அவர் பசங்கள்லாம் நல்லா ராட் விட்டோடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அடக்கி வாச ஆரம்பிச்சதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து அவரோட பாயிண்ட்ஸையோ
அவர் நினைக்கிற ஒரு விஷயங்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறது இல்லை. அண்டு ரொம்ப அப்படியே ஒரு ஒரு சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் சைலண்ட்டாகி ஒரு ஷேடோவில் போயிடுறாரு. அவர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுறாரு. அப்புறம் சில இடங்களில் அவர் வந்து பாயிண்ட்டை வைக்கிறாரு. இப்போ ஃபஸ்ட் வீக் வந்த புதுசில் அவர் 2-3 நாள் பயங்கர ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி இருந்தபோது, அப்புறம் அந்த ஆனந்திக்கும் இவருக்கும் தீபக்கும் முத்துக்கெல்லாம் பிரச்சனை வந்தபோது தான் சிவா வந்து அதை கொஞ்சம் ஆக்டிவாக வேலை நிறைய சப்போர்ட் பண்ணி பேசினார். பட் என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் டல் ஆகிட்டார். இந்த வீக் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவர் என்னென்னா வாட்ச்மேன் ரோல் பண்ணுறாரு. அது வாட்ச்மேன் ரோலையும் அவர் வந்து கொஞ்சம் இன்வால்வாக தான் பண்ணுறாரு. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப பகச்சிக்காமல் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக போகிற மாதிரி போகிறாரு. அது ஒர்க் அவுட் ஆகாது. தப்புனா தப்பு சொல்லணும், கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லணும். அவரோட கருத்தை அவரோட வாய்ஸ் எடுத்து வைக்கணும். ஓகேவா? அதை அவர் பண்ண மாட்டுறாரு. அவர் வந்து ஃபுல்லாக அப்படியே சைலண்ட்டாகி அப்படியே ஒரு ஷேடோவில் போயிட்டுருக்காரு. இப்படியே ஒரு ஷேடோவில் போனார்னா இவர் தேவையில்லாமல் மற்ற விஷயங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி இவரோட பாயிண்ட்டை சொல்லாமல் மற்றவங்க நாமினேட் பண்ணுறாங்க, மற்றவங்க இவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகிறார், ரொம்ப போய் மற்றவங்களோட விஷயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, இல்லை இவர் வந்து தேவையில்லாமல் ரொம்ப ஒரு எல்லாத்தையுமே மூக்க நுழைக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் சொன்னாங்கன்னா அதை இவர் கேட்டுக்கினார்னா, அதை யோசிச்சு இவர் கேமை இவர் மாற்றினார்னா இவர் ஆஃப் ஆகிடுவார். ஆல்ரெடி முத்து வந்து ஆஃப் ஆகி உட்காந்துருக்கிறாரு. ஸோ சிவாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகிட்டு இருக்கிறாரு. அது சிவா பண்ணக்கூடாது. மற்றபடி சிவா வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். பட் ஆனால் இந்த வாரம் வந்து அந்த ஹவுஸ் டாஸ்க்கு யார் வின் பண்ணணும், பாய்ஸ் டீமாக கேர்ள்ஸ் டீமாக ஆனதில் சிவா அந்த டேபிள், அந்த ஸ்ப்ரிங் இருக்க டேபிளில் பால் வந்து பேஸ்கெட்டில் போகணும்ல, அந்த டாஸ்க் வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்தில் ஆடி ரொம்ப ஷேக் பண்ணி ஆடி அந்த டாஸ்க்கை தோத்துட்டாங்க. அதுக்கு தீபக் வேறு சிவா ரொம்ப கத்தி விட்டார். இப்போ தீபக் கத்துனது தப்பு தான். ஏன்னா டாஸ்க் ஆடும்போது அது வின் பண்ணுவாங்க, வின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆடுறவங்களுக்கு அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அந்த இடத்துல போய் ஆடும்போது தான் நம்ம முடிஞ்சளவு பார்த்து ஆடணும். அதுக்காக அதை வின் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் அது மாதிரி கோவம் வந்தால் கூட கத்தக்கூடாது. தீபக் கத்தி விட்டார். அது சிவாவுக்கு ஒரு சின்ன ஹர்ட்டாக இருக்குது. இந்த வீக்கெண்டு கண்டிப்பாக விஜய் சேதுபதி எபிசோடில் ஒன்று விஜய் சேதுபதி இதை கேட்பார். அப்படி இல்லைனா சிவா இந்த பாயிண்ட்டை எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சொல்லும் போது அவர் வந்து கண்டிப்பாக தீபக் வந்து அப்படி கத்துனது வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லுவார். அது வந்து அந்த மாதிரி கத்தக்கூடாது. அதுக்கப்புறமாவது தீபக் வந்து அதை சால்வ் பண்ணிடுறான். தீபக் சால்வ் பண்ணல. ஸோ அது வந்து சிவாக்கு இருக்குது. பட் இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவர் என்னென்னா அருணுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அருண் வந்து வைஸ் பிரின்சிபலாக பண்ணுறாரு, அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அண்டு வாட்ச்மேனாக இருக்கிறதுனால அந்த வார்டன் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போது அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் கரெக்டாக நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகி ரொம்ப ஒரு கேம் இந்த டாஸ்க்குள்ளே ரொம்ப இன்வால்வ்டாகி தான் பண்ணுறாரு. பட் இந்த டாஸ்கில் இன்னும் அவர் வந்து தனியாக அருண்கிட்ட மட்டும் தனியாக சைலண்ட்டாக பேசி இன்வால்வ் ஆகுது. ஆக்சுவலாக பிரச்சனைகள் வரும்போது அவர் இன்வால்வ் ஆகுறது இல்லை. இந்த 2 நாளாக வந்து நிறைய இந்த பசங்க பண்ணுற பிரச்சனை, அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் வந்து இந்த லவ் மேட்ரை வச்சு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி பெரிய லெவலில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கெலாம் சிவா வந்து பட்டுக்கு வேலை சைலண்ட்டாக இருந்துட்டார். எதுவுமே அவருக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் விலகி இருந்துட்டார். அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அவர் ஒரு வாட்ச்மேனாக மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கமிட்டிலேருந்து இருக்கிற மாதிரி அவர் வந்து இன்வால்வ் ஆகணும். ஜாக்லின் அழும்போதும் சரி, மஞ்சரிக்கு பிரச்சனை வரும்போதும் சரி, ஜெஃப்ரி சண்டை போதும்போதும் சரி, அருண் போய் எல்லார்கிட்டே பேசி கன்வின்ஸ் பண்ணும்போது சரி, சிவா வந்து அந்த இடத்துல காணவே காணும். சத்யாக்கும் ராணுக்கும் சும்மா அந்த ப்ராங்கில் இருந்த அந்த சண்டை, எல்லாருமே இந்த தர்ஷிகா இவங்கெல்லாம், சௌந்தர்யா இவங்கெல்லாம், ரியாலாம் கத்திட்டு இருக்கும்போதுலாம் சிவா வந்து எதுவுமே பண்ணாமல் தெரில. அவங்க ஸ்டாஃப் கூட நின்று பண்ணாமல் தெரில. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சால் அவர் நல்ல பிளேயரு, நல்ல கண்டஸ்டண்ட்டு, இன்னும் நிறைய வாரங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. பட் இந்த மாதிரி விஷயங்களையும் அவர் இன்வால்வ் ஆகி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார்னா அவர் நிறைய வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் சிவா. ஓகேங்களா? அப்புறம் வந்து அப்புறம் கேர்ள்ஸ் சைடு வந்து ரியா வந்து எப்படின்னா, அவங்க வெளியில் ரிவ்யூவராக இருந்து தான் உள்ளே வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரியாவும் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான். ரியாவும் வந்து ஒரு நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, அவங்களோட உரிமை, அவங்களோட விஷயங்கள் வந்து கரெக்டாக எடுத்து பேசுகிறாங்க. பட் ஆனால் என்னென்னா ரியாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்களில் போய்ட்டு தேவையில்லாமல் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, மூக்க நுழைக்கிறது எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அதை பின் பாயிண்ட் பண்ணி, அருண்லாம் நல்லாவே பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாரு. வீக்கெண்டில் கூட விஜய் சேதுபதி கேட்டார். அதில் வந்து ரியா கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க பாயிண்ட் எங்கே சொல்லணுமோ அங்கே மட்டும் சொல்கிறாங்க. பட் ரியாவும் கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. அவங்களோட பாயிண்ட்டை சொல்லணுன்ற இடத்துல சொல்கிறது இல்லை, அவங்க கொஞ்சம் கத்தி பேசி அதை ஆர்கியூமெண்ட்டை வந்து தோற்று போகிற மாதிரி தான் கத்தி பேசுகிறாங்க. மற்றவங்க கத்தி பேசி அப்படி இப்படி பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கொஞ்சம் அடக்கி வாசி அதுக்கு இதுக்கு சொல்லணும்னு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்க கருத்து சொல்லணும். இந்த பிக் பாஸ் வீடே ஹவுஸ்மேட்ஸ் எப்படின்னா, ஒருத்தங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக வராங்க, ஒருத்தங்க நல்லா கரெக்டாக போயிட்டு இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே அடித்து ஓடிச்சு ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதை வந்து வீக்கெண்டில் வந்து ஹோஸ்ட்டுக்கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் கமல் சார் இருக்கிறதுக்கு என்ன நடந்ததுன்னா, வீக்கெண்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கிட்ட போட்டு கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்க, ஹோஸ்ட் வந்து 2 சைடுமே கேட்பார். இந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்கவங்க 2 சைடுமே கேட்பார். கமல் சார் கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, 2 சைடுமே ஒரு பேலன்ஸ் வைப்பார். அவருக்கு தெரியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யாராக போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு நல்லா ராடு விட்ருக்காரு.
பட் நிறைய அவர் என்ன பண்ணுவார், 2 பேருமே வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி 2 பேருமே கூல் டவுன் பண்ணி 2 பேருமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 2 பேருமே ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் ஆக்டிவாக எனர்ஜியாக ஆட வைப்பார். பட் விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட்டாக வந்து மக்கள் பிரச்சனையாக வந்து இருக்கும்போது தான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள கம்ப்ளைண்ட்டு வந்துச்சுனாலே அவங்க என்ன பண்ணாங்க, மொத்தமாக அந்த பர்சனை வந்து கம்ப்ளைண்ட் வந்து கரெக்டு தான் சொல்லி பேசுகிற மாதிரி பேசி அந்த பர்சனையும் சாரி கேட்க வச்சு அந்த பர்சனை வீக் பண்ணி விட்டுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, ரியாக்கும் அதே நடக்குது, முத்துக்கும் அதே நடக்குது, சத்யாவுக்கு நடக்குது, சிவா எல்லாருமே அதனால தான் சைலண்ட் ஆகிறாங்க. இப்போ ரியா வந்து என்னென்னா அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கருத்தாக வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை பாராட்டுன்ற பேரில் இவர் என்னமோ சொல்கிறாரு. அது பாராட்டுறாரா இல்லை வந்து கழுவி ஊற்றுறாரா இல்லை கலாய்க்கிறாருன்னு தெரியாத மாதிரி அவர் ஏதோ பேசுகிறாரு. அதில் ரியா கொஞ்சம் சைலண்ட் ஆகிறாங்க. அப்புறம் ரியா கிட்ட அவர் ஏதோ கேள்வி கேட்டதுக்கு வந்து அவங்க ரியா சொல்ல வந்தது வந்து அவங்க கரெக்டாக சொல்லலை. ஆனால் அது கரெக்டாக சொல்லலைன்னா அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கவங்க தான் தெரியும். டக்குன்னு இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, யார் கேட்க போகிறாங்கன்னு தெரியல, மக்கள் வேறு அங்கே பார்க்குறாங்க, சரியாக வேறு கேட்காது, அவ்வளோத்த வச்சு யோசித்து சொல்லணும். அதுக்குள்ளே இவர் வந்து யோசிக்கலையா, அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க, உட்காருங்க, உங்களுக்கு சொல்ல தெரியல, உட்காருங்க, அப்புறமா முடிஞ்சால் யோசிச்சா சொல்லுங்கன்னு சொல்லி அவர் போட்டு மொக்க பண்ணிடுறாரு விஜய் சேதுபதி. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பர்சனலாக அது ஹர்ட் ஆகும், ஈகோ வரும். எல்லாருமே பர்சனல் ஈகோ ஹர்ட் வரும். அது வந்து ஓரளவு தான் அதை இது பண்ண முடியும். அது வேறு விஜய் சேதுபதி போட்டு மொக்க பண்ணுறாரா. அதில் ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க ரொம்ப போல்டாக வந்து நான் சொல்கிற கருத்து நான் சொல்லுவேன், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சொல்லியிருந்த ஆள், கேமரா முன்னாடிலாம் போய் பேசி சொல்லிட்டு இருந்த ஆள், இந்த வீக்கெண்டில் வந்து இவங்க கொஞ்சம் மொக்க பண்ண உடனே மற்றவங்களாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுறது, இவங்க மேலே எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுது, இவங்கள நாமினேட் பண்ணுது, மண்டே டாஸ்க்கு வந்தாலே இவங்களை பற்றி பேசுறதுலாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 நாள் கம்ப்ளீட்டு ஆஃப். ரியா இருக்கிறதே தெரில. ஸ்கூல் டாஸ்கில் ரியா ஒன்றும் பண்ண மாதிரியே தெரில. இன்றைக்கி மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி பண்ணாங்க. அது கூட என்னென்னா வந்து வார்டன்கிட்ட வந்து சார்னு பேசிக்கின்னு என்னமோ இவங்க தப்பாக கேட்டால் மாதிரியே அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆகிற மாதிரியே பண்ணுறாங்க. அதை போல்டாக எடுத்து வைக்க முடியல, சண்டை கரெக்டாக போடுறதில்ல. இப்போ சௌந்தர்யா பண்ணுறதுலாம் நமக்கு பிடிக்கல. ஆனால் சௌந்தர்யா வந்து அதே தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் என்னென்னா எல்லாத்தையுமே பீக்குக்கு போய் கத்திட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்காங்க. ரியா வந்து அப்படி கத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அவங்க சொல்கிறது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்க எப்படி ஒரு கருத்து நான் வைப்பேன்னு சொல்லி வந்தாங்களோ ஒரு ரிவ்யூவராக, அதே வேலையை அவங்க உள்ளே பண்ணணும். அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இந்த வீட்டில் நிறைய பிக் பாஸ் வீட்டில் பல பேர் வந்து கேம் நல்லா ஆட்டுப்பாங்க, ஏதோ ஒன்று நடக்கும், அது கன்ஃபியூஸ் ஆகிடும், அது நேச்சுரல் தான். பட் அதை உடச்சி ரியா வெளில வந்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து சில பாடி லாங்குவேஜ், தேவையில்லாத விஷயத்தில் மூக்குனுக்கு சில இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு கேமை நல்லா எஃபெக்டிவாக ஸ்ட்ராங்காக ஆடினாங்கன்னா அவங்களும் நிறைய வீக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து ராயன், பாய் சைடு. ராயன் வந்து என்னென்னா, ராயன் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், ஓகேவா. ராயன் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு ஆடுற ஒரு ஆள், பொறுமை இருக்குது, கரெக்டாக அவர் வந்து என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்கிறாரு, கரெக்டாக என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ராயன் வந்து வந்த ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்தபோது அவர் கரெக்டாக அந்த முத்துக்கெலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி ஹேண்டில் பண்ணார். அப்புறம் இந்த 48 ஹவர்ஸ் ஒரு பிரச்சனை வந்து திரும்ப இந்த 30 செகண்ட் டாஸ்க்கு இந்த ஏவிபிக்கு வந்து பாய்ஸ் இன்சைட்லேருந்து அங்கே சைட் போகிறதுக்கு ஹுக் ஸ்டெப் போடக்கூடாதுன்னு சொல்லி வந்ததில் அந்த 48 மணி நேரம் மற்ற பிரச்சனை எல்லாத்துக்குமே ராயன் வந்து முத்துக்கெலாம் அட்வைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி கரெக்டாக அவர் ஹேண்டில் பண்ணார். அவரும் போயிட்டு மஞ்சரி கிட்ட வந்து இந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லையான்னு கேட்ட ஒரு விஷயத்துக்கு பிரச்சனை வந்து அவரும் சண்டை போட்டு எல்லாமே கரெக்டாக பண்ணி கொண்டு வந்தார். அதே மாதிரி டாஸ்க்லாம் அவர் சூப்பராக ஆடினார், நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. வீக்கெண்ட்லேயும் அவருக்கு வந்து பெருசாக பேர் வரல, இந்த வாரமும் அவர் நாமினேட்டும் ஆகலை. ஆனால் பிரச்சனை எங்கன்னா, ராயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ள்ஸ் டீமில் வந்து சில பேர் கூட வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாரு. அவங்க டீம் கூட க்ளோஸ் ஆகிறதுனால அவர் என்ன பண்ண கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிறார். சாஃப்ட் ஆகி அவர் இந்த கேமுக்கு எதுக்கு வந்திருக்கிறாரு, அவர் பாய்ஸ் டீமு ஆஸ் வெல் அஸ் ஒரு இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட் சொல்லி அதை அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதில்ல. அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிறாரு. சரி, பேசிக்காக இந்த வீக் வந்து அவர் வந்து கேர்ள்ஸ் டீம் சைடு போயிருக்கிறார் இந்த ஸ்வாப்பிங்கில். பட் கேர்ள்ஸ் டீம் சைடு இருந்தால் கூட என்னென்னா கேர்ள்ஸ் டீம் சைடு மட்டுமே தான் அவர் பாய்ஸ் டீம் சைடு வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி தெரில. அவர் ஸ்கூல் டாஸ்க் இருக்கும்போது கூட அவர் வந்து பாய்ஸ் டீமுக்கு எதுவும் வந்து சப்போர்ட்டிவாகவோ இல்லை பாய்ஸ் டீமுக்கு வந்து அகேன்ஸ்டாகவோ எதுவும் பண்ண மாதிரி தெரில. ஸ்கூல் டாஸ்க்குன்னு வரும்போது என்ன பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரிச்சுட்டாங்க. ஸோ ராயன் வந்து பாய்ஸ் டீம் தான், ஆனால் வந்து அவர் வந்து பாய்ஸ் டீமுக்காக எதுவும் சப்போர்ட் பண்ண மாதிரியும் தெரில. இல்லை பாய்ஸ் டீமுக்கு வந்து நைட்டு வந்து எல்லா டாஸ்க்லாம் முடிஞ்சாலும் பாய்ஸ் டீம் கூட வந்து நைட் உட்காந்து பேசுகிற மாதிரி தெரில. அந்த ரூமில் இருக்கும்போது அவர் அங்கே போயிடுறாரு. ஸோ தெரில, மேபி ஹாஸ்டலுன்றதுனால நைட் எக்ஸ்ட்ராவே வெளில உட்காந்து பேச விட மாட்டாங்களா என்னன்னு தெரில. பட் ஆனால் அதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசலன்னா இல்லை, பாய்ஸ்லாம் உட்காந்து தான் பேசுகிறாங்க. பட் ராயன் வந்து பேசுகிற மாதிரி தெரில. இன்றைக்கி சண்டை நடக்குது, அவ்வளோ பெரிய சண்டை நடந்ததுக்குள்ள அவர் பெருசாக வந்து அவர் அந்த ப்ராங்கில் கூட ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரில. நேற்று அந்த கிளாஸ் ரூம் செஷன்லேயும் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரில.
ஸோ ராயன் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டுருக்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் பவித்ரா, தர்ஷிகான்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு கொஞ்சம் அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. பட் அவர் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டு அவர் வந்து கேம், ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பேலன்ஸ்டாக ஒரு தெளிவாக ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அண்டு அதை வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி ஆக்டிவாகவும் பண்ணி கேமும் நல்லா ஆடுறாரு, டாஸ்க்கும் நல்லா பண்ணுறாரு அண்டு இந்த கேமு நல்லா வந்து ஒரு இன்வால்வ்டாக இருக்கிறாரு. அண்டு எல்லாருக்கையும் நல்லா ஒரு ஜெல் ஆகிறார், பேலன்ஸ்டாக வச்சுருக்காரு. அதை அவர் இன்னும் நல்லா ஃபஸ்ட்டு வீக் இந்த மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். மேபி இந்த வீக் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க்னால அப்படி இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்கூல் டாஸ்க் இன்னும் ஒரு நாளைக்கு அந்த ஸ்கூல் டாஸ்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் சரி நெக்ஸ்ட் வீக்கை வந்து அவர் எப்படி ஆட போகிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் அவர் நாமினேட் கூட ஆகலை. ஸோ அவருக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்கு. அவர் யாருக்குமே பிரச்சனை பண்ணுறதுல பிரச்சனை வச்சுக்கிறதுல. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் அவர் வந்து திருப்பி ஃபஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி அந்த கேம் ஆட ஆரம்பித்தார்னா அவரும் நிறைய வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு அடுத்தது வந்து நம்ம கேர்ள்ஸ் டீமில் வந்து மஞ்சரி வந்து எப்படின்னா, மஞ்சரி வந்து சில இடங்களில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க, சில இடங்களில் ரொம்ப சொதப்பலாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து 2த்தையுமே கரெக்டாக அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் இந்த வீக் வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க அந்த தமிழ் டீச்சராக வந்து அவங்க பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு தமிழ் டீச்சராக அவங்க தமிழில் பேசுறது, பல விஷயங்கள் சொல்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சில விஷயங்களை சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது, எந்த பிரச்சனைனாலும் அதை எடுத்து போட்டு அதை ஒரு பொறுமையாக இருந்தாலும் என்ன தான் வெறுப்பேற்றினாலும் கடுப்பு இருந்தாலும் அதை வந்து இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல. பட் ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனையை அவங்க இன்வால்வ் ஆகி ரொம்ப நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கம்போஷரை மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே தேவையில்லாமல் அவங்க ஈகோ ட்ரிகர் ஆன மாதிரியோ இல்லை அவங்க கண்ட்ரோல் லூஸ் பண்ணி வந்து பர்சனலாக டாஸ்க் விட்டு வெளில வந்து கேரக்டர் விட்டு வெளில அந்த மாதிரி அவங்க பண்ணவே இல்லை. அவங்க இந்த வாரம் ரொம்ப 3 நாள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்காங்க. போன வாரம் தான் அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த ராயன் கூட வந்து அந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லையான்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பிடிச்சி அது ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்புறம் தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் பேசினது. அப்புறம் இந்த மண்டே மார்னிங் வந்து ஸ்வாப்பிங் டாஸ்க்கு வந்து ரியா கூட வந்து என்னென்னா உன்னை எல்லோரும் மண்டே கழுவுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அது ஒத்துக்காதுன்னு சொன்னது. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சாங்க. அதை விட அவங்க கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பட் போன வாரம் வந்த ஒரு 1 வீக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கேம் செட் ஆகலையா, இல்லை எப்படி இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து எப்படி அதை இன்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணுன்றது எப்படி தெரியலையான்னு தெரில. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க போன வாரம். பட் இந்த வாரம் இந்த ஸ்கூல் டாஸ்கில் நிஜமாக சூப்பராக அவங்க பண்ணுறாங்க. இதே மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வாரம் வந்து அவங்க சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாமே பிக் பாஸ் வீட்டில் வந்து வாரம் கலர் மாறினே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கலர் மாறும். அதனால் இது வரைக்கும் ஓகே. அதுவும் லாஸ்ட் வீக் வேஸ்ட்டு. இந்த 3 நாள் ஓகே. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த வீக்கெண்ட் முடிச்சு நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் வந்து இவங்க அவர் பாய்ஸ் டீமில் வந்து ராணுவ ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ராணுவ வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட், சரியா? பட் ராணுவ வந்து என்னென்னா அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா, இல்லை அவர் நிஜமாகவே காமெடி பண்ணுறாரா, இல்லை அவர் வந்து நிஜமாகவே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரிசர்வ்டான கேரக்டர். சத்தியமாக ராணுவ வந்து புரியாத புதிராக இருக்கிறாரு. பட் ஆனால் என்னென்னா ராணுவுக்குள்ளே நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, ஓகேவா? நிறைய பண்ண முடியும், நிறைய பண்ணி நிறைய விஷயங்களை அவரால் கொண்டு வர முடியும். பட் என்னென்னா அவர் வந்து போன வாரம் ஃபுல்லாக அவர் வந்து என்னன்னு தெரியல ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். கொஞ்சம் அந்த இடத்த புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லோரும் எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க தப்பு கிடையாது. பட் சுத்தமாகவே ஆளே தெரியாத மாதிரி அப்படியே இன்விசிபிள் ஆன மாதிரி அந்த இடத்துல ஆளே இல்லாத மாதிரி அவர் இருந்துட்டார். அது சரி வராது. அதனால தான் போன வாரம் ஃபுல்லாக அவரை போட்டு மொக்க பண்ணி ஒரு மாதிரி வெறுப்பேற்றி சுத்தமாக டம்மி பீஸ் சொல்லி வாஷ் அவுட் பண்ணி போட்டாங்க. நாமினேஷனில் எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அண்டு அவர் வந்து அந்தளவு போயிடக்கூடாது. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் போயிருந்தார். பட் கேர்ள்ஸ் டீம் போனதுலேருந்து அவர் ஒன்றும் எஃபெக்டிவாக பண்ணாமல் தெரில பாய்ஸ் சைடுக்கு. அண்ட் அவர் எந்த டாஸ்க்கும் பெருசாக ஆனாமல் தெரில. மேபி அவர் வந்த அன்றைக்கி அவங்க வந்து என்னென்னா யார் உள்ள ஹவுஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும், யார் கார்டன் ஏரியாவில் இருக்கணும்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணாங்க தெரியுமா? அதில் வந்து அவர் வந்து தேவையில்லாமல் நான் கேர்ள்ஸ் டீம் போயிட்டு நான் அங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் பழகிற மாதிரி பழகி இன்ஃபர்மேஷன் வாங்கி வந்து கொடுத்துருன்னு சொன்னது வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து வீடியோ அந்த டிவியில் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி
அருண் சொன்னது அதெல்லாம் சொல்லி காட்டினோன்னா அதில் வந்து கொஞ்சம் குழம்பிட்டார், ஆஃப் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. பட் நான் ராணவ் உள்ளே வந்தபோது அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர், கண்டஸ்டண்ட்டாக இருப்பார், வந்த இதுலேருந்து எஃபெக்டிவாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட் வீக்கே அவர் வந்து இந்த மாதிரி அவர் மொக்க பண்ணி அவர் கேர்ள்ஸ் டீமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வாப்பிங்கில் ஒன்றுமே பண்ண முடியல, அவர் ரொம்ப போட்டு மொக்க பண்ணதுனால அவர் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாரான்னு தெரியல. பட் இந்த வாரம் வந்து வீட்டு டாஸ்கில், ஹவுஸ் டாஸ்கில் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவர் ஆடுறாரு. அதாவது ரொம்ப அவரு தான் இந்த வாரம் ஃபுல்லாக தெரியுறாரு. நேற்றும் சரி இன்றைக்கி சரி ராணவ் தான் தெரியுறாரு. பட் நேற்றும் ராணவ் வந்து அன்ஷிதா, சௌந்தர்யா, சத்யா, விஷாலாம் வந்து ரொம்ப கார்னர் பண்ணி மொக்க பண்ணிட்டாங்க. அதை வந்து அவர் அருண்கிட்டே சொன்னார். அது வந்து பர்சனலாக அவங்க அட்டாக் பண்ணது தான். பட் அதெல்லாம் மீறி வராது. பட் ராணவ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப நிறைய ஆட்டிடியூட் இருக்குது, ஈகோ இருக்குது, ரொம்ப பர்சனலாக ஒரு வார்த்தை சொன்னால் அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாரு, ரொம்ப கோவமாக எடுத்துக்கிறாரு. அதெல்லாமும் இருக்குது. ராணவ் வந்து கொஞ்சம் மேபி தெரில, அவருக்கு ஏதாவது ஒரு அன்ஈசினஸ் இருக்கான்லாம் எனக்கு தெரியல. மேபி இன்னொரு ஒரு வாரம் தேவைப்படுமானலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் அவர் என்ன பண்ணால் கொஞ்சம் நார்மலாக எல்லாருக்கிட்டேயும் வந்து நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவர் இந்த வீட்டில் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு யாராவது 2-3 பேர்கிட்ட அவர் வந்து க்ளோஸ் ஆகணும். அவருக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவர் ஃபார்ம் பண்ணணும். அவர் ஒன்று அருண்கிட்ட க்ளோஸ் ஆகலாம், இல்லைனா முத்துக்கிட்ட பழகலாம், இல்லை ரஞ்சித் சார்கிட்ட பழகலாம், இல்லை அந்த மாதிரி அவருக்கு செட் ஆகிற யாராக இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசலாம், பழகலாம். போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூட நல்லா பேசி கொஞ்சம் ஒரு ப்ரெசன்ஸ் கொண்டு வரலாம். அப்புறம் வந்து அவர் வந்து டாஸ்க்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அவர் வந்து கொஞ்சம் 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 மூளையை, அதாவது மூளைன்னு சொல்கிறத விட கொஞ்சம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவரோட தாட்ஸு, ஓகேவா, அவரோட ஐடியாஸை கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவாக அவர் இந்த கேமை கொஞ்சம் டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒரு விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணும்போது அவர் பேசுகிற இது வந்து என்னென்னா எல்லாமே ஆர்கியூமெண்ட்டாக டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி, சிக்ஸர் அடிக்கிற மாதிரி பண்ணாமல் ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லலாம். சொன்ன பாயிண்ட்டை சொல்லிவிட்டு விட்டுருணும். அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. பட் யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து இன்னும் வந்து என்னென்னா ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அவர் ஜெல்லாக மாட்டுறாரு, அவர் அப்ரோச்சபிள் கிடையாதுன்ற ஃபீலிங்கே கொடுத்துட்ருக்காரு. அது அவர் கொடுக்கக்கூடாது. ஸோ ராணவ் வந்து ஆக்சுவலாக ராணவ்கிட்ட ஒரு சில டேலண்ட்லாம் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது. மேபி இன்னும் நிறைய டேலண்ட் பொட்டென்ஷியல் இருக்கலாம். அதனால் அவர் கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும். பட் இந்த ப்ராங்க்கில் அவர் வந்து நல்லா பண்ணார், சூப்பராக பண்ணார்னு சொல்ல முடியாது. பட் ப்ராங்க்கில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு ப்ளே பண்ணார், இது கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. பட் நாளைக்கு அது வந்து ப்ராங்க்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர்கிட்ட எல்லோரும் ரியாக்ட் பண்ணுறதுக்கு இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி கேட்குற விஷயங்கள்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ராணவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்தது வந்து வர்ஷினி வந்து என்னென்னா, வர்ஷினி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க, ஓகேவா. பட் ஒரே பிரச்சனை என்ன, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, கிளியராக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, அது பண்ணும்போது அதுக்கு வந்து மற்றவங்களாம் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேறு மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணி அதுக்கு அவங்க கமெண்ட்லாம் கொடுக்கும்போது இவங்க சொன்ன ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொன்ன பாயிண்ட்டோ, இல்லை இவங்க வந்து கரெக்டாக சொன்ன பாயிண்ட்டோ, இவங்க வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கூலாக ஆஃப் ஆகி இவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக போய் ஓகே இவங்க சொன்னது தப்புன்ற மாதிரி இவங்க ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்றாங்க. அப்படி அவங்க பண்ணக்கூடாது. அவங்க ஒரு பாயிண்ட்டை போல்டாக வைக்கிறாங்கன்னா அவங்க அந்த பாயிண்ட்டில் அவங்க வந்து நிற்கணும். அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத பாயிண்ட்டாக இருக்கணும். மற்றவங்கள வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிற மாதிரியோ, வல்கராக பேசுகிற மாதிரியோ, இல்லை மட்டம் தட்டுற மாதிரியோ இருக்கக்கூடாது. இது வரைக்கும் வர்ஷினி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அப்படி பண்ணாத போது அவங்களுக்கு தோன்ற கருத்தை அவங்க சொல்கிறாங்கன்னும் போது அந்த கருத்தை அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதுக்கு அவங்க திருப்பி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க அவசியம் இல்லை. கேர்ள்ஸ் டீம் அதனால் கேர்ள்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, கேர்ள்ஸ் டீம் வர்ஷினிக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல. ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக கேர்ள்ஸ் டீம் வந்து வர்ஷினியை சேர்த்துக்கல. அண்டு வர்ஷினியை தான் வெளில படுக்க வச்சாங்க, வீட்டுக்குள்ளே விடாமல் கார்டன் ஏரியாவில் படுக்க வச்சாங்க. அப்புறம் அவங்க வந்தபோது கூட அவங்ககிட்ட பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. வர்ஷினி ஒரு கவுண்டர் அடிக்கிறாங்கன்னா உடனே என்ன பண்ணாங்க, கேர்ள்ஸ் டீம் அதை ஈகோவாக தான் எடுத்து சண்டை போடுறாங்க. எப்படி அவங்க வந்து ரியாவையும் மஞ்சரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ, ரியாவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு, இருந்தாலும் ரியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, வர்ஷினி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வர்ஷினி சைடு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவங்க என்னென்னா அவங்க வந்து கொஞ்சம் விலகியே இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்ததுனால மேபி அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தோணியிருக்கலாம். அதனால் அந்த மேனிப்புலேட் யார் பண்ணுறது வந்தபோது என்ன பண்ணாங்க, ஓப்பனாக வந்து கேர்ள்ஸ் தான் மேனிப்புலேஷனாலே கேர்ள்ஸ் தான் சொல்லிட்டாங்க. பட் அதை கூட இந்த கேர்ள்ஸ் டீம் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், அது ஒரு கருத்தாலாம் சொன்னார். அப்படி கேட்கக்கூடாது. அவங்களுக்கு தோன்ற விஷயம் அவங்களோட கருத்து, அது அவங்களோட உரிமை.
அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்ல முடியும். அவங்களுக்கு சில பேர் பிடிக்கலாம் பிடிக்க சொல்லலாம். அவங்க கேர்ளாக இருந்தானே, அவங்களுக்கு கேர்ளாக இருந்து கூட கேர்ள்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மேனிப்புலேஷனாலே கேர்ள்ஸ் தான் அவங்க நினைக்கிறாங்கன்னா அதை அவங்க தைரியமாக சொல்லலாம். அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி கேர்ள்ஸும் சரி எல்லாருமே சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அப்படி பேசுறது தப்பு, நீ ஒரு பொண்ணாக இருந்து நீ எப்படி பொண்ணுங்களுக்கே அகேன்ஸ்டாக இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. அதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ வர்ஷினி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட்டு வந்து அவங்களே மற்றவங்க அவங்கள வந்து அவங்க சொன்ன பாயிண்ட்டு தப்புன்னு மற்றவங்க அவங்கள சொல்கிறதுக்கு அவங்க ஸ்பேஸ் கொடுத்து அவங்க தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அங்கே தான் வர்ஷினி மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த உலகம் இந்த உலகத்தோடுங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த கேமில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை அதை வச்சே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை வீக்காக்கி அதே ஒரு காரணமாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன கருத்தை நீங்களே வந்து அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிக்கிறீங்க. அப்போ உங்கள் கருத்தில் சொந்த கருத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. அப்போ நீங்களாம் எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற கண்டஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஈஸியாக ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு கருத்து வைக்கிறோன்னா அந்த கருத்துக்கு 1008 எதிர்ப்பு வந்தாலும் உங்கள் கருத்து வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்தலை, மற்றவங்கள புண்படுத்தலை, அது இன்டென்ஷன் கிடையாது, மற்றவங்களை கேவலமாக பேசலை, அதில் வந்து தேவையில்லாத வன்மம் கிடையாதுன்னா அது உங்களோட கருத்துனா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா நீங்கள் தைரியமாக சொல்லணும், தைரியமாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். அதை நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வர்ஷினி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து என்ன கேட்டார், என்னம்மா நீயே எப்படி சொன்ன எப்படிமா, பொண்ணுங்க தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீயே சொன்னால் எப்படி, அப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த கேமை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு கேமை புரிஞ்சுக்கோங்க, இந்த காம்படிஷன் பிக் பாஸ் வீடுனா என்ன, பிக் பாஸ் காம்படிஷன் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க சொல்லி விஜய் சேதுபதி சொல்லி விட்டார். அப்படி சொல்லக்கூடாது. கமல் சார்லாம் அப்படி சொல்ல மாட்டார். அவங்களோட கருத்து அவங்களுக்கு, அது யாரை ஹர்ட் பண்ணுச்சு, பொண்ணுங்கள்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணாங்கன்னு சொல்லி வர்ஷினி சொன்னது வர்ஷினியோட கருத்து, அது யாரை ஹர்ட் பண்ணிச்சு. மேபி அங்கேருந்து கேர்ள்ஸுக்கெலாம் தோணிங்கன்னா, நீங்கள் பொண்ணுங்க தான் மேனிப்புலேட் பண்ணோம் நீங்கள் சொல்கிறீங்களா, அது எப்படின்னு சொல்லி கேட்கலாம், அது தப்பு கிடையாது. அது மேபி அவங்களுக்கு அது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இல்லாமல் இருந்துருக்கலாம், அவங்களுக்கு பர்சனலாக அது வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்காக வர்ஷினி சொன்னது வந்து இவங்கெல்லாம் ஹர்ட் பண்ணணுன்ற அளவு இன்டென்ஷனோட சொல்லலை, அது அவங்களோட கருத்து. இப்போ பாய்ஸ் தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, பாய்ஸுக்கெலாம் வலிக்காது. அது ஒரு சைடாக பார்க்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அந்த பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க அவங்களோட கருத்து, அதை அப்படி விட்டுணும். அந்த கருத்தில் வர்ஷினி நிற்கலை. ஓகேவா? அதே மாதிரி என்னென்னா, இந்த சௌந்தர்யா வந்து என்னென்னா, அந்த கதை சொன்னவொன்னே வந்து சௌந்தர்யா வந்து அவங்க சொந்த வயசில் சொல்லியிருக்கணும், சொந்த வயசில் சொல்லலை. அப்புறம் அவங்க சொன்ன கதையில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து என்னென்னா, அவங்க வந்து அவங்க வாய்ஸை குறை சொல்லலை, அவங்க வாய்ஸ் வந்து சரியில்லை, அது வந்து நல்லா இல்லை, அவங்க சொந்த வயசு தான் சொல்லியிருக்கணும் இப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸை வந்து ஒரு ப்ராப்ளம் ஆக்கி அவங்க வந்து சொல்லலை. அது வந்து பர்சனல் அட்டாக் கிடையாது. வர்ஷினி சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, உங்களோட வாய்ஸ் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து, நீங்கள் அதை வந்து ஹைட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை ஓப்பனாக காட்டுங்க, மக்களுக்கு அது பிடிக்கும், மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களை மக்கள் வந்து அந்த வாய்ஸோடு தான் அசோசியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஓப்பனாக அந்த வாய்ஸில் பேசுங்க, அதுக்கு நீங்கள் இன்ஃபீரியராகவோ ஒரு ஹெசிடேஷனாகவோ அது ஒரு குறையாகவே நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் தைரியமாக பண்ணுங்கன்னு தான் வர்ஷினி சொல்ல வந்தாங்க. அதுதான் அவங்க அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் ஜாக் வந்து ஊன்னு சொல்லி தரைக்கும் வானத்துக்கும் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எப்படி அப்படி பேசலாம்னாங்க. அதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்ஷினி சொன்ன விஷயம், ஏன்னா வர்ஷினி மேலே பர்சனலாக காண்டு இருக்குன்றதுனால சொன்னது காண்டு மாதிரி அப்படி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து அதை வந்து சாரி கேட்டாங்க, ஜஸ்டிஃபை பண்ணாங்க. ஆனால் வர்ஷினி என்ன பண்ணாங்கன்னா, அதை சாரி கேட்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்ற பேரில் என்ன பண்ணால் அவங்க மொத்தமாக காலையே விட்டாங்க. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கேட்கும்போது கூட அது மொத்தமாக காலையே விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது சார். ஐ ஸ்டாண்ட் பை மை பாயிண்ட். நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் நிற்கிறேன் சார். பட் நான் சொல்ல வந்த இன்டென்ஷன் அப்படி கிடையாது. மேபி நான் சொன்ன விதம், யூஸ் பண்ண வார்த்தைகள் வேணால் தப்பாக இருக்கும், அதுக்கு நான் சாரி கேட்டேன், ஏன்னா அது அவங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரி. பட் எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. பட் இவங்க ஜாக்லின் என்ன பண்ணாங்க, எனக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குது, நான் அவளை கேவலமாக ஒருத்தனை கேவலப்படுத்தின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, அப்போ அவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்களா, அதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்கணும். அதை கேட்கணும். நீங்கள் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் எப்படி போய் சாரி கேட்குறீங்களோ, இப்போ உங்களை ஒருத்தங்க நீங்கள் சொன்னதை புரிஞ்சிக்காம உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சாரி கேட்டப்போ அவங்களும் சாரி கேட்கணும். ஆனால் அவங்க சாரி கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பண்ண தப்பு, நீ பண்ணதான் தப்பு, நீ சாரி கேட்டனா கூட அது ஒத்துக்க முடியாது, ஏதோ சாரி கேட்ட பரவாயில்ல, ஆனால் நீ பண்ண தப்பு அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஜஸ்டிஃபை. அங்கே தான் வர்ஷினி வந்து அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் தான் வர்ஷினியோட ப்ராப்ளம். மற்றபடி வர்ஷினி வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பிளேயர். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, வர்ஷினி வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை. இன்றைக்கி இந்த 3 நாளாக வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்குது. ஸ்கூல் டாஸ்கில் வந்து அவங்க என்னென்னா பிரின்சிபல் கேரக்டர் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. அவங்க வந்து அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்னா, அருண் வந்து வைஸ் பிரின்சிபல், இவங்க பிரின்சிபல் போது அருண் இவங்க வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தவங்க, டைவர்ஸ் ஆகிடுச்சு, எக்ஸ் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃபு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணலாம். அருண் அதை எப்படியா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. வர்ஷினி ஸ்பேஸ் தர மாட்டாங்க. இன்றைக்கி தான் அவங்க என்னமோ அதை வந்து ஒத்துக்கிட்டேன், லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி சொல்கிறாங்களே தவிர அந்த கேம்குள்ளே அவங்க ஒன்றும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அந்த பிரின்சிபலாக அவங்க வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக
இது பண்ணணும் அது பண்ணணும் தான் இருக்காங்களே தவிர இன்னும் நிறைய பண்ணலாம், அந்த கான்செப்ட் வரல. அப்புறம் இன்றைக்கி இந்த 2 நாளாக நடக்கிற பிரச்சனை எதுலேயுமே அவங்க பட்டிக்கவே இல்லை. இன்றைக்கி இந்த ப்ராங்க்குன்னு சொல்லி இவங்க பண்ண அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு கலைபரம், ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு குழப்பம் இருக்குல்ல, அதில் எதுலேயுமே வர்ஷினி பர்டிகுலர் அவங்களோட ஸ்கூல் இது, அவங்க தான் பிரின்சிபல், ரோல் படி அவங்களோட ஸ்கூலில் அவங்க தான் பிரின்சிபல். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அவங்க எதுலேயுமே பட்டுக்காமல் இருக்கிறாங்க. வைஸ் பிரின்சிபல் பேசுகிறாரு, தமிழ் டீச்சர் பேசுகிறாங்க, மாரல் சயின்ஸ் டீச்சர் பேசுகிறாங்க, இவங்க வார்டன் பேசுகிறாரு, பிடி மாஸ்டர் பேசுகிறாரு, பட் ஆனால் பிரின்சிபல் பேச மாட்டுறாங்க. அப்போ அவங்க சுத்தமாக என்ன பண்ணாங்க, ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு வாங்கிடுவாங்க. அவங்க வர்ஷினி வந்து என்ன பண்ணால் அவங்க ஆக்டிவாக கேமில் இன்வால்வ் ஆகணும். அவங்களும் அப்படி வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிறதில்ல, எதுவும் பெருசாக வேலை பெருசாக பண்ணுறதில்ல. அவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேசியாக கொஞ்சம் மந்தமாக தான் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ராணவும் வர்ஷினிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, 2 பேரும் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவே அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு 1008 பொட்டென்ஷியல் இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும்னா கூட அவங்க வந்து சைலண்ட்டாகவே இருந்திருந்தவங்க 2 வாரம் முடிஞ்சிச்சு. போன வாரம் போயிடுச்சு, இந்த வாரம் 3 நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக் நாமினேட் பண்ணி பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வீக்கே வேறு நாமினேஷன் தான் இருக்கிறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 6 பேர். ஸோ இந்த 6 பேரில் பேசினபடி இவங்க ரிவ்யூ படி பார்த்தா யார் கெத்து யார் வெத்து அப்படின்னு பார்க்கும்போது, கெத்து வந்து என்னென்னா பாய்ஸ் சைடு வந்து சிவாவும் ராயன் 2 பேருமே கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கிறாங்க. பட் சிவா வந்து இன்னும் கொஞ்சம் கெத்துன்ற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாரு, ராயன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறாரு. பட் 2 பேருமே வெத்து கிடையாது, கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கிறாங்க. யூ காட் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல், அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பாய்ஸ் சைடு. ராணவ் வந்து வெத்து. ஓகே, இது வரைக்கும். இதுக்கு மேலே ராணவ் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணார்னா அவர் வந்து மேபி இன்னும் கெத்தாக வரதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அவர் வரலாம். பட் ராணவ் வந்து இப்போ வரைக்கும் வெத்தாக தான் இருக்கிறாரு. ஸோ பாய்ஸ் சைடு வந்து சிவாவும் ராயனும் கெத்து, ராணவ் வந்து வெத்து. கேர்ள்ஸ் சைடு பார்த்திங்கன்னா ரியா வந்து கெத்து. ரியா சூப்பராக பண்ணுறாங்க. அண்ட் அவங்களும் சில அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா கெத்தாக போக முடியும். ஃபஸ்ட் வீக் செம்மையாக இருந்தாங்க, இப்போ செகண்ட் வீக்கில் கொஞ்சம் டம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. அது கொஞ்சம் கேட்ச் பண்ணி பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து கெத்துக்கு நல்லாவே வந்துடுவாங்க. நிறைய வீக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மஞ்சரி வந்து ஒரு 50-50. அவங்க வந்து கெத்துன்னு சொல்ல முடியாது, வெத்துன்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு மாதிரி 50-50 இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல, பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிக்கப் பண்ணதை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து 50-50 இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்க வர்ஷினி வந்து வெத்து. ஓகேவா, ஒன்றும் பண்ணல, எதுவுமே பண்ணுறதில்ல, யூஸ் இல்லை, ஒரு மாதிரி அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாலாம் எதுவுமே பண்ணல. ஓகேவா, ஸோ இந்த வீக் வந்து அவங்க வந்து இந்த வீக்கும் ஆல்மோஸ்ட் டன். நெக்ஸ்ட் வீக்லேயும் கொஞ்சம் பிக்கப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ வந்து இந்த வந்திருக்க 6 கண்டஸ்டண்ட்டில் வந்து கெத்து யாருன்னா சிவா, ராயன், ரியா, அண்டு வெத்து வந்து ராணவ் அண்டு வர்ஷினி. இதுக்கு 2த்துக்கும் கெத்துக்கும் வெத்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து மஞ்சரி. ஸோ இதுதான் நம்மளோட ரிவ்யூவோட ரிசல்ட். இந்த வாரம் வந்து இந்த 6 கண்டஸ்டன்ட்டில் வந்து 5 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. ராயனை தவிர மற்ற 5 பேருமே நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ தெரியல, இந்த வாரம் வந்து இந்த 5 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் யாரோ ஒருத்தர் கூட வெளில போகலாம், இல்லை ஏற்கனவே இருக்கிற 15 பேர்லேருந்து யாரோ ஒருத்தர் வெளில போகலாம். அது இந்த வீக்கெண்டு நம்ம பார்ப்போம், அப்போ தான் தெரியும். ஸோ இதுதான் நம்ம இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பற்றின ரிவ்யூ. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து இந்த வீடியோவை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. மிக்க நன்றி. அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.